இந்தியாவின் வற்றாத ஜீவநதியாக விளங்கும் கங்கை நதி நேபாளம், வங்கதேசம் ஆகிய நாடுகளிலும் பாய்கிறது. உத்தரப்பிரதேசம், பீகார், உத்தரகண்ட், உத்தராஞ்சல், மேற்கு வங்காளம் என 5 மாநிலங்களில் சுமார் 2510 கிலோமீட்டர் தூரம் கடந்து வங்கக்கடலில் சென்று கலக்கிறது கங்கை நதி. வட இந்தியாவின் அடிப்படை வாழ்வாதாரமாக திகழும் கங்கை நதி இந்துக்களின் ஆன்மீக தலமாகவும் சமய சடங்குகளை நிறைவேற்றும் முக்கிய இடமாகவும் விளங்குகிறது. எந்த காரணங்களுக்காக புனிதமாக போற்றப்படுகிறதோ அதே காரணங்களால் தான் கடந்த 10 ஆண்டுகளாக மாசடைந்து கிடக்கிறது கங்கை நதி. இறுதிச் சடங்கு முடித்து ஆற்று நீரில் விடப்பட்ட மனித உடல்கள் அழுகிய நிலையில் கரையோரங்களில் கிடப்பதை காணும் போது கங்கை நதியின் சீர்கெட்ட நிலை தெளிவாக புரிந்துவிடும். நம்முடைய முன்னோர்கள் உயிரினங்களை மட்டுமல்ல, ஜடப்பொருட்களை கூட இறைவனுடைய படைப்பாக நினைத்து அதை போற்றி பாதுகாப்பு வந்தார்கள். ஆனால் தற்பொழுதைய சூழலில் கங்கையானது மிக மிக மாசுபட்டு அது நினைத்து பார்க்கவே கூசிக்கு ஒரு நிலை. அங்கு போய் ஒரு குளிக்க வேண்டும் என்றாலே ஒரு கூச்ச சுபாவத்துடன் செல்ல வேண்டிய ஒரு சூழ்நிலை என்று ஏற்பட்டிருக்கின்றது. அது ஒரு கழிவுநீர் ஓடையாக மெல்ல மெல்ல மாறிக்கொண்டிருக்கின்றது. அவைகளெல்லாம் தடுத்து நிறுத்தப்பட வேண்டும். அவ்வாறு நிறுத்தப்படவில்லை என்றால் அந்த நதியே வற்றி போய் அதை ஒரு சாக்கடையாக மாறிவிடக்கூடிய மிகப்பெரிய அபாயம் இருக்கின்றது. கங்கையில் குளித்தால் செய்த பாவங்கள் எல்லாம் தொலைந்து போகும் என்பது இந்து மதத்தில் பிறந்தவர்களின் நம்பிக்கை. ஆனால் தமிழகத்திலிருந்து சென்று கங்கையில் நீராடி காசி, ஹரித்வார் ஆகிய கோவில்களை தரிசித்து வந்தவர்களின் கருத்தோ வேறு மாதிரியாக உள்ளது. முதல்ல மூழ்கி எழுந்தாலே போதும், அந்த கங்கையில் புனிதம் செய்த பாவம் அத்தனையும் விலகிடுது. ஆனால் அதெல்லாம் விட்டுட்டு இல்லாத வேலையெல்லாம் பண்ணிட்டு உட்காந்து இருக்காங்க. அது இல்லாமல் அந்த ஊருக்குள்ளே இருக்க எல்லா கழிவுகளும் அங்கே தான் கொட்டுறாங்க. அது இல்லாமல் ஆலைகள்லேருந்து அங்கே பக்கத்தில் சுற்று வட்டாரத்தில் இருக்க எல்லா கழிவுகளும் கங்கையில் தான் கலக்குது. இது மிகுந்த மன வேதனையை கொடுக்குது. நாங்கள் அடிக்கடி 3 வாட்டி கங்கையெல்லாம் போய் பார்த்துட்டு வந்திருக்கேன், காசி, ஹரித்வார், ரிஷிகேஷில். ஆனால் குளிக்கும் போகும்போது அங்கே போக நிறைய வழுக்கிற மாதிரி இருக்குது. ஜனங்க அங்கே ரொம்ப அசிங்கம் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதனால் அதை கவர்மெண்ட்டாக பார்த்து நல்லா பண்ணால் தான் அது மாதிரி புனிதமான நதியை நம்ம பார்க்க முடியும் ஊரில். இல்லைனாக்கா அது மாதிரி நம்ம பார்க்க முடியாது. நாங்கள் அடிக்கடி போகும்போது புண்ணியத்தை தேடணும்னு தான் நாங்கள் அங்கே போகிறோம். அங்கே போனாக்கா அங்கே இருக்கிற இதெல்லாம் பார்த்தா நமக்கே பாவமாக தோணுது. பல மாநிலங்களின் வாழ்வாதாரமாக திகழும் கங்கை நதி பலவிதமான கழிவுகளையும் தன்னுள் தாங்கி வருகிறது. தொழிற்சாலைகளில் இருந்து வெளியாகும் நச்சு கழிவு நீர் கங்கை கரையில் வசிப்பவர்களுக்கு கல்லீரல் பாதிப்பு, தோல் வியாதிகளை வாரி வழங்கி இருக்கிறது. இதே நிலை நீடித்தால் கணையம், சிறுநீரகம், வயிறு போன்ற பகுதிகளில் புற்றுநோய் ஏற்பட வாய்ப்பு உள்ளதாகவும் அதிர்ச்சிகரமான தகவல் தற்போது வெளியாகியுள்ளது. ஆனால் அதே சமயம் சென்னை புற்றுநோய் மருத்துவமனை ஆய்வாளர்கள் இதனை திட்டவட்டமாக மறுத்திருக்கிறார்கள். சிறுநீர் பையில் வரக்கூடிய கேன்சர், உணவு குழாயில் வரக்கூடிய கேன்சர், இதெல்லாம் கங்கையில் ஏற்படுற பொல்யூஷன்னால வருதுன்னு சொல்கிறது ரொம்ப சிரமமான விஷயம். அது இப்போ வரைக்கும் நமக்கு அந்த மாதிரி எதுவும் ப்ரூஃப் இல்லை இப்படி சொல்கிறதுக்கு. பட் அந்த பகுதியில் இந்த நார்த் இந்தியாவில் இந்த கேன்சர்ஸ்லாம் நம்ம சவுத் இந்தியாவை விட கொஞ்சம் காமனராகவே இருக்குது. இந்த இண்டஸ்ட்ரியோட வேஸ்ட் எல்லாம் அதனால் அங்கே கலக்கிறதுனால அது ஜாஸ்தியாக இருக்கான்றது அது நம்ம ஒரு ப்ராப்பராக ஒரு ஸ்டடி பண்ணாமல் அதை சொல்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்காது. மாசு ஏற்படுவது இயற்கைதான். தூசு, மாசு, அழுக்கு ஏற்படாத இடமே உலகில் இல்லைதான். அதற்காக சுத்தம் செய்யாமலா இருந்து விடுவோம்? மாசுக்களை தடுக்க வேண்டிய அரசாங்கமும் மாசுக்களுக்கு காரணமான மனிதர்களும் இதனை உணராவிட்டால் பாவத்தை போக்க கங்கையில் மூழ்குவோருக்கு பலவிதமான தொற்று நோய்கள் ஏற்படும் நிலையும் உருவாகலாம். சத்தியம் செய்திகளுக்காக பிரகாஷ்.